2026 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 49. உட்காருங்க 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 பதிவு பண்ண இப்போது நான் பாருங்க சில நெறிமுறைகளை சில மரபையும் ஏற்கனவே மூத்த உறுப்பினர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இப்படிப்பட்ட குறுக்கீடுகளுக்கும் வினாக்களுக்கும் உட்காருங்களேன் பதில் அளிப்பதற்கு நான் அனுமதி அளிப்பேன். 55 விதியின் கீழ் என்று வந்தால் முன்னறிவிப்பு யார் கொடுத்திருக்கின்றார்களோ, யார் அட்டவணையில் பெயர் இருக்கிறதோ அவர்கள் தவிர யாருக்கும் பேச நான் அனுமதிக்க இயலாது. உண்மையிலேயே தீர்மானத்தின் மீது உங்களுக்கு அக்கறையும் தீர்மானத்தின் நலன் கருதி கருத்துக்கள் சொல்ல எழுதி கொடுங்க. மாண்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கு இந்த கவன ஈர்ப்பு நான் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் செய்து அரசு செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்தை எழுதி கொடுக்கலாம். அதே பதவியை கூட நீங்கள் மாண்பு அமைச்சரிடம் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த விதியைத்தான் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் மட்டுமல்ல வருங்காலம் பின்பற்ற நான் விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சரி போதும். அஜெண்டா போயிட்டு 0 ஹவர் முடிஞ்சு அஜெண்டால வந்துட்டேன். 0 ஹவர்லாம் முடிஞ்சு அஜெண்டாக்கு வந்தாச்சு. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். உட்காருங்க 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 0 ஹவர் முடிஞ்சு போச்சுங்க. 0 ஹவர் முடிந்து அட்டவணை படி எடுத்துட்டேன். உட்காருங்க. இப்ப இல்ல இதுல பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு இடம் இல்ல. உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க. இப்ப உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. 4 பேர் இல்லைங்க, 4 பேர் கேட்கறதுக்கு 4 காதா எனக்கு. உட்காருங்க தயவு செய்து. ஒரே அவர் கேட்கிறார். உட்காருங்க நீங்க உட்காருங்க. மாண்பு உரிமை சிவசேனை உட்காருங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க கொறடாவை கேளுங்க. 0 ஹவர் உண்டா இல்லைன்னு உங்க கொறடாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க. 0 ஹவர்லாம் முடிஞ்சு அட்டவணைப்படி வந்துட்டேன் நானு. மாண்பு உறுப்பினர் சிவசேகர் உட்காருங்க. என்ன பாயிண்டா பாரு உட்காருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல வேண்டாம் உட்காருங்க. நீங்க பேசுங்க. உட்காருங்க சார் உட்காருங்க. இல்ல வேண்டாம் உட்காருங்க உட்காருங்க. அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கை துவங்குகிற நேரத்தில் மாண்பு ஆஸ்டின் அவர்கள் இது போன்ற கேள்வி கேட்பது நியாயமாக இருக்காது. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்பு உட்காருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய முதல் மானிய கோரிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 49 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 697 கோடியே 36,20,000 மூலதன கணக்கில் ரூபாய் 353 கோடியே 59,42,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.